ஹாய் எல்லா மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எப்படி ஹெட்செட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம இப்படி தூக்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு உட் பேக்கரில் இப்படி ஆடக்கூடாது. ஓகேங்களா, இப்படி தூக்கணும். இப்படி தூக்கும் போது செகண்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக விழும். ஓகேங்களா, நீங்கள் சென்சிட்டிவிட்டி வேணும்னா கூகுளில் போயிட்டு யாருக்கிட்ட கேட்காம சென்சிட்டிவ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூகுள்கிட்ட தான் கேட்கணும். நானும் சென்சிட்டிவிட்டி கூகுள் தான் கேட்டேன். செகண்ட் அட்டம்ப்டில் விழுந்துடும். டெசர்ட்டில் அடிக்க போகிறோம். ஓகேங்களா, டெசர்ட்லேயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, இதே மாதிரி தான் டெய்லியும் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா இன்னும் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சது போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்னும் நான் சொல்கிறது டபுள் ஷாட்டில் இருக்கும் கைஸ். ஓகேங்களா, இப்படி வச்சு ஆடலாம். இப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு பாடியில் வச்சுக்கணும். பாடியில் வச்சு இப்படி தூக்கும் போது தேர்ட் அட்டம்ப்டில் ஃபோர்த் அட்டம்ப்ட் கண்டிப்பாக இப்படி ஆடக்கூடாது. சில டைம் நம்மளுக்கே ஆட வராது. ஓகேங்களா, எப்படியும் ஆடக்கூடாது. ஓகேங்களா, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். என்னை பார்த்து தெரிஞ்சுக்கன்ற பாருங்கள். என்னை பார்த்து எப்படி எப்படி ஆடக்கூடாது, எப்படி எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கற்றுக்குங்க. கற்றுக்கணும்னு சொல்ல முடியாது, நான் ஒரு நூப் தான். அதனால் என்னை மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாதுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னா ஓகேங்களா பார்த்துங்க. கண்டினியூஸாக 3 ஹெட்ஷாட் 4 ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, என்னால் அடிக்க முடியாது, நான் ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு ஒன் டாப் பிளேயர், எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த வீடியோவை. நீயும் பார்த்து தெரிஞ்சுக்கடா, இந்த வீடியோவை பாருடா, இந்த மாதிரி நீ அடித்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ண விடுங்க அவங்கள. நீங்கள் பார்த்துக்கிட்டு கூப்பிட்டு வந்துட்டு என்னடா நூப் மாதிரி ஆடுறானு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அவங்களும் ஒரு பிளேயர் தான். ஓகேங்களா, எத்தையும் அட்டன் பண்ணும். நான் நெவர் கிவ் அப்ன்ற மாதிரி கிவ் அப் பண்ணாமல் அவங்க ஆடிட்டு இருந்தால் நல்லது தான். இப்போ டபுள் ஷாட்டில் எப்படி ஆடிக்குதுன்னா எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். அதே ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஏன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு பாடி ஷாட் கண்டிப்பாக விழும் பாருங்கள். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் விட்டுறேன், தேர்ட் அட்டெம்ப்டில் செகண்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக விழுங்களா. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டிப்ஸு கொஞ்சம் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4 நிமிஷத்துக்கு இருக்கும். 4 நிமிஷம் 55 செகண்ட்ஸுக்கு இருக்கும் கண்டிப்பாக. இது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ ஏடபிள்யூ நான் வந்து ஸ்பீடாக சுவிட்ச் அடிக்கணும். எல்லா ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஏடபிள்யூமுக்கு இருக்கும், டபுள் ஷாட்டுக்கு இருக்கும், டெசர்ட்டுக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 3 கன்னுக்கெல்லாம் போட்டுடுறோம். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, அந்த கன்னை ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக. இப்படி வச்சு அந்த மேலே இருக்குது பாருங்கள், அது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி அடிக்கக்கூடாது நம்ம. ஓகேங்களா, எப்பவுமே இது இந்த மாதிரி அடிக்கணும். இந்த மெயின் ஃபயர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டு தான் இது பண்ணணும். ஓகேங்களா, தொட்டு அப்படியே இது சொல்கிற ஸ்விட்ச் அடித்து டக்குன்னு முடிச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அடித்து முடிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கையில் ஸ்விட்ச் அடிச்சுட்டு ஒரு கையில் புல்லட் இறக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எப்போவுமே கைஸ் உங்களுக்கு வந்து எனக்கு அந்த எய்ம் வைக்கிறது தேவையில்லைன்னா அந்த மேலே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். யாரோ இன்வைட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க வந்து ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டும் சரி. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ப்ளீஸ் போன வீடியோக்கு பார்த்துருப்பீங்க. போன வீடியோக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் வந்திருந்தாரு. ப்ளீஸ் இந்த வீடியோக்காக சப்போர்ட் கொடுங்க. இல்லை நான் டெய்லி ஷார்ட்ஸ் ஆனால் போட முடியும்னு நினைக்கிறேன். வீடியோ தான் போடுறதுக்கு 8 நாள் 10 நாள் ஆகுது. ஷார்ட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஆனால் போன வீடியோக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், சரி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த பிளேயரோட நேம் என்ன ரிவீல் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணிடலாம் கைஸ் கண்டிப்பாக. ஓகேங்களா, வேணும்னா சொல்லுங்கள், பண்ணுறேன், இல்லைன்னா விட்டுறேன். ஓகேங்களா, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். பை பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.